அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெரும்படையோனும் ஆகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானாகிய முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடிவிலராமல் அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபாஈன்கள் மீதும் குறிப்பாக இங்கு குடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமா. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளை கொண்டு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுக்கு இந்த பூமியிலேயே மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு இடம், அது அவனுடைய இறை இல்லம். அவனுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்குவதற்காக, அவனை துதிப்பதற்காக, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மேலும் அவனுடைய ரஹ்மத்தை அருளை நம் மீது பொழிய வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு எனது ஜுமாவினுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதர்கள், லிரப்பிஹி அவர்களுடைய இறைவனுக்கு, லகனூத் நன்றி கெட்டவர்களாகவே இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக அவனுடைய திருமறையிலே சொல்லுகிறார். யாரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லகனூத் நன்றி கெட்டவர்களாகவே, நன்றியை மறந்தவர்களாகவே, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஏராளமான விஷயங்களுக்கு, அது உடலாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான விஷயங்கள் தன்னுடைய உலகத்திற்கு எது எல்லாம் தேவையோ, தன்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு எது எல்லாம் தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றையிலும் அல்லாஹ் கொடுத்தானே, அந்த கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எந்த அளவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கின்ற பொழுது இறைவனுக்காக வேண்டி, அல்லாஹிற்காக வேண்டி எந்த அளவுக்கு நாம் நன்றிகள் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர நிறைய பேர் அல்லாஹ் கொடுத்ததற்காக வேண்டி, அல்லாஹ் செய்ததற்காக வேண்டி நிறைய நன்றிகள் செலுத்தி கொண்டே இருப்பார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னும் சிலரை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத் மிகப்பெரிய ஒரு நிஅமத், அல்லாஹ் கொடுத்த ஹயாத், இந்த வாழ்வு என்பது ஒரு நிஅமத், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கப்படுவது ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத். இப்படி ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தானே, அந்த கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாத மக்கள் நிறைய பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இப்ப நாம் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்றி என்ற இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக உலகம் ரீதியாக பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யப்படுகிற விஷயத்திற்கு சில பேர் நன்றிகள் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை மறந்தே விடாமல் அவர்களுக்கு எப்பொழுதாவது ஏதாவது தேவை என்றால் அதை நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அதை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பார்கள். இன்னும் சிலரை பார்க்கிற பொழுது தனக்கு செய்யப்பட்ட அந்த உதவியை மறந்தே அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலையை மனிதனுக்கே பார்க்கக்கூடிய ஒன்றாக நாம் இருக்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான விஷயங்களை கொடுத்த பொழுதும் கூட சிலர் அல்லாஹ்விற்கு நன்றிகள் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள்.
சிலர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசினான் என்பதை நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கூறுகிறான், எப்படி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான் என்பதை பார்க்கிற பொழுது 7வது அத்தியாயம் 17வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே பதிய வைக்கின்றான். ஷைத்தான் எப்படி அல்லாஹ்விடத்திலே பேசினான் கூறினான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். 7வது அத்தியாயம் 17வது வசனம் எடுத்து படித்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சும்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், எப்படிப்பட்ட வார்த்தையை ஷைத்தான் கூறினான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்கள் முன்பாகவும் பின்பாகவும், ஷைத்தான் நம்மிடத்திலே எப்படி இருப்பான் என்பதை ஷைத்தான் கூறுகிறான் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் முன்பாகவும் பின்பாகவும், அவர்களுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நாம் இருந்து கொண்டு அவர்களை வழிபடுத்திக் கொண்டே இருக்கும். எப்படி ஷைத்தான் கூறினானாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிய வைக்கிறான், நாம் அதை படித்தே ஆக வேண்டும். முன்பும் பின்பும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருந்து கொண்டு ஷைத்தான் வழிபடுத்திக் கொண்டே இருப்பான் என்று கூறுகிறான். அப்படி சொன்னதற்கு பிறகு ஷைத்தான் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறான். ஷைத்தான் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன். இப்படி நான் முன்பாகவும் பின்பாகவும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருந்து கொண்டு வழிபடுத்திக் கொண்டே இருப்பேனே, அப்படி இருக்கின்ற பொழுது உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களை நீ அதிகமாக காண மாட்டாய். இப்படிப்பட்ட வார்த்தையை ஷைத்தான் பயன்படுத்துகிறான். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் ஷைத்தான்? உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை நீ அதிகமாக பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் அவர்களை வழிபடுத்திக் கொண்டே இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர்களை நான் வழிபடுத்திக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்லுகிறார், அப்படியா அப்படியா, சரி, உண்மையாகவே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அடியான், அல்லாஹுவை நேசித்த அடியான், அல்லாஹின் மீது முழுமையாக வணங்கப்படுகிற அந்த ஈமானை வைத்திருக்கக்கூடிய அந்த அடியானை நீ ஒரு பொழுதும் வழிகெடுக்கவே முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆழ ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கப்பட வேண்டும். உண்மையாகவே அல்லாஹுவை நம்பிக்கை வைத்த மக்கள், அல்லாஹுவை ஏற்றவர்கள், அல்லாஹுவை ஆழமாக அந்த இஸ்தகாம் என்கிற அந்த உறுதியோடு பற்றி பிடிக்கக்கூடிய அந்த அடியார்கள் ஒருவரும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு செல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, தன்னுடைய வாழ்வுக்கு, தன்னுடைய மறுமையினுடைய வாழ்வுக்கு எதையெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டானோ அந்த அடியான் அதை கடைசி வரையும் செய்து கொண்டே இருப்பார். உண்மையாகவே அல்லாஹுவை அவர்கள் ஏற்றிருப்பார்கள். முஸ்லிம் என்கிற ஒரு அங்கீகாரம் இன்னொரு சாராரை பார்க்கிற பொழுது, முஸ்லிம் என்கிற ஒரு அம்சம், முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையை மிகவும் ஆழமாக இல்லாமல் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஷைத்தான் என்ன செய்து கொண்டே இருப்பான்? வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். எப்படியாவது இவனை வழிபடுத்தியே ஆக வேண்டும். அது பொருளாதாரத்தை கொண்டோ, அல்லது குடும்பத்தை கொண்டோ, அல்லது வியாபாரத்தை கொண்டோ, அல்லது பேச்சுக்களை கொண்டோ, அல்லது செயல்பாடுகளை கொண்டோ, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். இப்ப நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். இதில் நாம் என்ன உணர முடியும்? இதில் நாம் என்ன உணர முடியும்? ஷைத்தான் நன்றி செலுத்தக்கூடிய மக்களை நீ அதிகமாக காண முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டம், இந்த வாழ்வு, இந்த சூழ்நிலை எல்லாம் அமைந்து கொண்டே இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியோர்களை தவிர. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூஸ்.
உங்களில் அதிகமானவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வேண்டும்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நாம் உணரப்பட வேண்டும். அல்லாஹ் இதனுடைய வார்த்தையை பயன்படுத்துவதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ் விட்டு இருக்கலாமே, என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்கின்ற அந்த வாக்கியத்தை அல்லாஹ் பயன்படுத்தி விட்டு சென்றிருக்கலாமே, அதை முடித்திருக்கலாமே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால் நாம் எல்லோரும் உணரப்பட வேண்டும். நம்மிடத்தில் ஏதேனும் குறைகள் உண்டு, நம்மிடத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் உண்டு, சொல்லக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு தவறு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி அல்லாஹ்விற்கு நன்றிகள் செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம்? நன்றி செலுத்துவது என்ன தெரியுமா? நன்றி செலுத்துவது எப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தில் அமையும் தெரியுமா? நாம் எல்லோருமே அழகான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கையை, இந்த ஹயாத்தை, இந்த நியமத்தான இந்த ஹயாத்தான இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக வேண்டியே அதை உணர்ந்தாவது அல்லாஹ்விற்கு நன்றிகள் செலுத்தப்பட வேண்டும். தான் உணர வேண்டும், அல்லாஹ் என்னை இதுவரையிலும் உயிரோடு வைத்திருக்கிறார், என்னை வாழ வைத்திருக்கிறார். இந்த வாழ வைக்கப்படுகின்ற அந்த விஷயத்தை உணர்கின்ற பொழுதுதான் தன்னை படைத்த இறைவனை அவன் நினைவு கூறுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். அந்த விஷயத்திலும் அல்லாஹ் நன்றி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஃபத்குரூனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினைவுபடுத்துகிற பொழுது, நீங்கள் என்னை நினைவுபடுத்துகின்ற பொழுது நாம் உங்களை நினைவுபடுத்தும். நீ எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாய், அது தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, வழியில செல்லும் போதும் சரி, வாகனத்துல போகும் போதும் சரி, அல்லது நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் சரி, வியாபாரத்திலும் சரி, இப்படி எந்த சூழலை, எந்த நிலையாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் நீ என்னை நினைவு கூர்ந்தால், என்னை நினைவுபடுத்தினால், அப்பொழுதெல்லாம் உன்னை நான் நினைத்து கொண்டே இருப்பேன். வஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவீர்கள்? வஷ்குரூனி, நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேனே, இதற்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். இதை நாம் உணர வேண்டும். அப்போ இந்த வாழ்க்கை என்பதை உணர்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறுகிறது. அடுத்து நன்றி செலுத்துவது என்னமாக மாறும்? இந்த ஜுமாவினுடைய தினத்திலே சொல்லாக ஆக்கப்பட்ட இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறையில்லத்தை நோக்கி வந்த நம்முடைய கால்கள், ஏன் இந்த இறையில்லத்தை நோக்கி வருகிறோம்? இறைவன் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்ட இந்த பொருளான இந்த ஜுமாவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதனுடைய நோக்கத்திற்காக நம்முடைய கால்கள் நடந்து வந்தது. இந்த நடந்து வந்தது அல்லாஹை நினைப்பதற்காகவும், அல்லாஹ் சொன்ன அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகவும், அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த நிலையிலே நாம் அமர்ந்தோம். அதே போன்றுதான் எல்லா வஸ்துக்களும், எல்லா பொருளான வஸ்துக்களும், தினந்தோறும் 5 வஸ்துக்கள் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதே, இந்த கடமையாக ஆக்கப்பட்ட இந்த பொருளான தொழுகையை அல்லாஹ்வுடைய இறையில்லத்தை நோக்கி வந்து நம்முடைய கால்கள் தொழுகின்ற பொழுது அல்லாஹ்விற்கு நாம் நன்றிகள் செலுத்துகிறோம். இது நமக்கு நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நமக்கு கொடுக்கும். ஏன்? அல்லாஹ் சொன்ன இந்த கடமையான விஷயத்தை நிறைவேற்றியது ஒன்று, அந்த கடமைக்காக வேண்டி, அல்லாஹ் சொன்ன அந்த வாக்கியத்திற்காக, அந்த வார்த்தைக்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவனுடைய இறையில்லத்தை நோக்கி வந்தோமே, அதற்காக மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக. யோசித்து பாருங்கள், ஷைத்தானுடைய பிடியில் இருந்து, அந்த வழியில் இருந்து நாம் வேறு ஒரு திசைக்கு மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார். சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரான ஒரு கோட்டை வரைகிறார்கள். இதை நாம் அதிகமாக படித்திருக்கிறோம், அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். நேரான ஒரு கோட்டை அல்லாஹ்வுடைய தூதர் வரைகிறார்கள். வரைந்ததற்கு பிறகு வலது புறத்திலும் இடது புறத்திலும் சிறிய சிறிய கோடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் வரைகிறார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன நேரான கோடு,
அந்த நேரான கோட்டில் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஏன் இந்த சிறிய சிறிய கோடுகள் யார் ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், இந்த நேரான பாதை இருக்கிறது, இந்த நேரான கோடு இருக்கிறது, இதுதான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதை, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதை. இந்த வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கக்கூடியது ஷைத்தான். அந்த வழியிலே நின்று கொண்டு உங்களை வழிகெடுப்பான். இந்த பக்கம் வா, தொழுகைக்கு செல்லாதே, இந்த இபாதத்து செய்யாத, இந்த பாவமான காரியத்தை நோக்கி வா, இப்படி அநியாயம் செய், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொள் என்று ஷைத்தான் இந்த வழியிலே நின்று கொண்டு உங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பான். அந்த வழிக்கெல்லாம் செல்லாமல் நேரான அந்த பாதையை யார் கடைபிடிக்கிறார்களோ, அதை செல்கிறார்களோ, அவர்கள்தான் அந்த சொர்க்கத்தை அடைவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே வைத்திருந்தான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஷைத்தான் என்ன செய்கிறான்? ஷைத்தான் என்ன செய்கிறான்? எப்படி அல்லாஹ்விடத்திலே சொன்னானோ அதே போன்று அவர்களுடைய உள்ளத்திலே விசுவாசை, ஆசையை தூண்டுகிறான். வெளியெடுக்கக்கூடிய விஷயத்தை அந்த இடத்தில் இருந்தே ஷைத்தான் ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்ததற்கு பிறகு அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் அதன் பக்கம் போகாதீர்கள் என்று சொன்ன பொழுது அதை மீறி அவர்கள் அதை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பியதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும், அதை நாம் உணரப்பட வேண்டும். இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு தான் செய்வது மிகப்பெரிய ஒரு தவறு என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள், அதிகமாக செய்தார்கள். தான் இந்த இடத்தில் இருந்தேனே, அந்த இடத்தில் இருந்து நான் இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு வந்ததனுடைய காரணம் என்ன? ஷைத்தானுடைய அந்த வஸ்வாஸ், அந்த வார்த்தை, அந்த பேச்சு, அந்த செயல்பாட்டின் காரணமாக இந்த இடத்திற்கு நான் வந்துவிட்டேன். என் இறைவன் என்னை கண்ணியமாக வைத்திருந்தார், என் இறைவன் எனக்கு அழகான முறையிலே எல்லாத்தையும் கொடுத்திருந்தான். அதையெல்லாம் உதறிவிட்டு நான் இந்த ஆசையை தூண்டக்கூடிய இந்த ஒன்றே ஒன்று விஷயத்திற்காக வேண்டி அவ்வளவையும் நான் இழந்துவிட்டு என் இறைவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கப்படும். அதிகமாக கேட்டார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டார், எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அவர்கள் உணர்ந்து கேட்டார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும். இந்த துஆ நமக்கு தெரியும். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. என்ன இந்த துஆவினுடைய விஷயம் என்ன? இந்த துஆவில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? இதையெல்லாம் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறோம்? இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதிகமாக நாம் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம், பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது மிகப்பெரிய ஒரு நன்றி செலுத்துதல். ஏன்? பாவங்கள் அதிகமாக செய்கிறோமே, அதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது, தான் செய்வது தவறு என்று கண்ணீர் செல்வது மிகப்பெரிய ஒரு நன்றி செலுத்துவதாக இருக்கிறது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, எங்களுடைய இரட்சகனே, என்னுடைய இறைவனே, தவம்னா, நாங்கள் அநியாயம் செய்தோம், அதிகமான பாவங்கள் நாங்கள் செய்து விட்டோம். அன்ஃபுஸினா, எங்களுக்கு தாங்களே, தங்களுக்கு தாங்களே அதிகமான விஷயங்களை செய்து கொண்டோம். என்ன செஞ்சாங்க? அது பாவம் என்று அதை உணர்ந்து அதை எப்படி தன்னுடைய ஆசையை இணங்க அவர்கள் தனக்குத்தானே அதை நாங்கள் செய்து கொண்டோம், அநியாயம் செய்து கொண்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். கேட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு உன்னுடைய அருள், உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, உன்னுடைய நேசம், உன்னுடைய அந்த மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்காவிட்டால், எங்களுக்கு அந்த மன்னிப்பும் அன்பும் கருணையும் பாசமும் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டால்,
அநியாயக்காரர்கள் ஒருவராகவே நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருந்தார்கள். இப்ப யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய செய்யப்பட்ட அந்த காரியத்திற்காக வேண்டி தன் வாழ்க்கை முழுக்க அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் ஒரு விஷயம் செய்து விட்டீர்கள் என்றால் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. இந்த மன்னிப்பு கேட்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்விற்கு எப்படிங்க நாம் நன்றி செலுத்துவது? எப்படி நாம் நன்றியை செலுத்திக் கொண்டே இருப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த துஆவை நாம் ஒவ்வொரு சரியான தொழுகைக்கு கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதச் சொன்னார்கள். அதை நாம் ஓதிக்கொண்டிருப்போம். தெரிந்தவர்கள் அதை ஓதிக்கொண்டே இருப்போம். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு வார்த்தை அமையக்கூடியதாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு வார்த்தை அமையக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஇன்னி, எனக்கு நீ தாயா அல்லாஹ், எனக்கு நீ கொடு. எப்படி? அலா ذிக்ரிக, உன்னை நான் அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கிறேன். முன்னதாக சொன்னோம், எந்த நிலையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த இடத்திற்கு செல்லுகிறோமோ, எந்த இடத்திலே அமர்கிறோமோ, எந்த இடத்திலெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் பேசுகிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ, அந்த எல்லா இடத்திலுமே எல்லா விதமான செயல்பாட்டுக்குமே நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் உணவை உண்ணுகிற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உன்னை நினைத்துதான் நான் உண்ணப்பட வேண்டும். நான் கடைக்கு சென்றால் என்னுடைய வியாபாரத்தை தொடங்குவதற்காக என்னுடைய கடையினுடைய கதவை திறக்கின்ற பொழுது உன்னுடைய நினைவை கொண்டு நான் திறக்கப்பட வேண்டும். வாகனத்தில் செல்லுகிற பொழுது உன்னுடைய நினைவை கொண்டே நான் வாகனத்தில் செல்லப்பட வேண்டும். தூங்கக்கூடிய அந்த நிலைக்கு செல்லுகிற பொழுது உன்னை நினைவு கூர்ந்தே நான் தூங்க வேண்டும். நான் தூங்கி எழுந்ததற்கு பிறகு உன்னை நினைவு கூர்ந்தே நான் எழுப்பப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கப்படுகிற அந்த வாக்கியத்திற்கு அமையக்கூடியதாக இருக்கும். இப்படி அமையக்கூடிய அந்த விஷயம் எல்லாவற்றிலுமே நன்றிகள் செலுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. ஏன்? அல்லாஹ் அதையெல்லாம் கொடுக்கிறான், அதையெல்லாம் செய்யுங்கள், அதையெல்லாம் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதை நிறைவேற்றுவதுதான் மிகப்பெரிய ஒரு நன்றிகள் செலுத்துவது என்பதை நாம் உணரப்பட வேண்டும். அதை நிறைவேற்றுவதுதான் நன்றி. அதை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் தான் நாம் நன்றிகள் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். அப்ப அதை நிறைவேற்றவில்லை என்றால் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், யார் இறைவன் சொன்ன அந்த வாக்கியத்தை, அந்த செயல்பாடுகளை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் தான் நன்றி பெற்றவர்கள். யோசித்து பாருங்கள், நாம் நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறோமா அல்லது நன்றி கெட்ட அடியார்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்தை தொட்டு கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவிலே சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள்? அந்த நன்றி செலுத்தக்கூடிய அந்த வார்த்தை, அல்லாஹ் ذிக்ரிக, உன்னை நான் அதிகமாக நினைவு கூற வேண்டுமே. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உனக்கு அதிகமாக நன்றிகள் செலுத்தப்பட வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் அன்பான அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்திற்கும் நாம் எல்லோருமே தளர்வாக ஆகிறோம், சோர்வாக ஆகிறோம். ஏன்? எல்லா விஷயத்திலும் நாம் கேட்டிருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் நாம் படித்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த வாக்கியம் வருகின்ற பொழுது எப்படி அதை நாம் செய்கிறோம்? உதாரணமாக நாம் வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய உடலில் வைத்து அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றிகள் செலுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கு. நம்முடைய உடல்கள், வேற எதுவும் வேணாம், பொருளாதாரம் வேண்டாம், உணவு வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், வியாபாரம் வேண்டாம், இப்படி எதுவுமே வேண்டாம். தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக தன்னுடைய உடலில் இருந்து அதிகமான உறுப்புகளை வைத்து அல்லாஹ்விற்கு நன்றிகள் செலுத்துவதற்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்? சாதாரணமாக கண்களை பொறுத்தவரையிலும் இந்த உலகத்தில் நிறைய மக்களை பார்க்கிறோம், கண் தெரியாத மக்களை நாம் பார்க்கிறோம்.
அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு கண்களை பார்க்கக்கூடிய நிலையை கொடுத்திருக்கிறானே, அதற்காக வேண்டியே அல்லாஹிற்கு நான் நன்றிகள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திலே தூண்டப்பட வேண்டும். அதே போல கைகள், செவிகள், நாவுகள், பேசக்கூடிய அந்த வாக்கியங்கள், கால்கள் இல்லாத நபர்களை பார்க்கிறோம், உடலில் ஏதேனும் ஒரு குறையை பார்க்கிறோம். அப்படி யாரையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, அந்த குறை இருக்கக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு அழகான முறையில் வைத்திருக்கிறார், அழகான கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய உடலில் எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறானே, அதற்காக வேண்டிய நான் அதிகமாக நன்றிகள் செலுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திலே தோன்றப்பட வேண்டும். நம்முடைய உடலில் வைத்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான் என்றால், நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறான் என்றால், இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நன்றிகள் செலுத்தப்பட வேண்டும். நாம் நன்றி கெட்ட அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டு, அல்லாஹுவை முழுமையாக ஏற்றி அந்த நன்றியுள்ள அடியார்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்த முடிவான அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வஸ்ஸலீம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றியுள்ள அடியார்கள், நன்றியற்ற அடியார்கள் என்கிற ஒரு விஷயத்தில் எப்படியெல்லாம் செய்தால் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம், அதை மறந்து அதை நினைக்காமல் இந்த உலகத்தில் இருந்தால் நன்றி கெட்டவர்களாக இருப்போம் என்கிற ஒரு விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி வாழுகின்ற பொழுது, இந்த வாழ்க்கையை அழகான முறையிலே வாழுகின்ற பொழுது அதை நாம் உணராமலே அப்படி சென்று கொண்டே இருக்கோம், கடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டம் வரும், கடைசியாக ஒரு கட்டம் வரும். அந்த கட்டம் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால், மரணம் என்கிற ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வருகின்ற பொழுது தான் செய்யப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் எப்படி அமைந்தது என்று அந்த நேரத்திலே உணரும். அந்த நேரத்தில் தான் உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அழகான முறையில் அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தானே, நிஅமத்தான அந்த வாழ்க்கையை கொடுத்தானே, நிஅமத்தாக அந்த பொருளாதாரத்தை கொடுத்தானே, நிஅமத்தாக இந்த ஆரோக்கியத்தை கொடுத்தானே, அந்த ஓய்வை நமக்கு அல்லாஹ் கொடுத்தானே, இப்படி எல்லாத்தையும் கொடுத்த ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தாமல், அந்த நேரத்தை சரியான முறையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யாமல், மரணம் என்கிற அந்த கடைசி நேரம் வருகின்ற பொழுது, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோமா இல்லை? அந்த நேரத்திலே பாவம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள், தனக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் செய்யாமல் இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள், இப்படி இருக்கின்றவர்கள் கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு அவகாசம், இந்த அவகாசம் எனக்கு கொடுத்தால் போதும், நான் அடுத்து நல்ல அடியார்கள் ஒருவராக நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை அமையும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே வார்த்தையாக முடித்து விடுவான், உங்களுக்கு ஒரு பொழுதும் அந்த நேரம் கொடுக்கப்படாது, அவகாசம் முடிந்துவிட்டது, உங்களுடைய செயல்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் மூடப்பட்டு விட்டது. அது நல்ல அமலோ பாவமான காரியமோ எதுக்குமே உங்களுக்கு அவகாசம் கிடையாது. அந்த அவகாசம் வந்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு நிலையாக மாறும், இப்படிப்பட்ட ஒரு நிலை அமையும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரம் வந்த உடனே அல்லாஹ் அதை மூடி விடுகிறான். ஒரு காலம் அவகாசம் கொடுக்கப்படாது, திருப்பி ஒரு நிலை கொடுக்கவே படாது. கொடுத்தால் மீண்டும் அவன் என்ன செய்வான்? உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் அவன் அப்படியே வந்து கொண்டே இருப்பான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக கடைசி நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கிறான். இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய
நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், இப்படி எல்லோருமே இருக்கிறோமே. இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹயாத், இந்த வாழ்வு கடைசி நேரம் வருகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணரவே முடியாது. நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம்மால் உணரவே முடியாது. பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு தெரியும். நன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, நான் என்ன குர்ஆன் ஓதினேன், ஃபர்லாக ஆக்கப்பட்ட இந்த தொழுகையை எந்த அளவுக்கு நான் நிறைவேற்றினேன், அல்லாஹ் சொன்ன இந்த கடமையான விஷயங்களை எந்த அளவுக்கு நான் நிறைவேற்றினேன் என்பதை கடைசி நேரத்தில் யோசித்து கூட பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலைமைக்கு ஆக்கக்கூடிய நிலை வருவதற்கு முன்பாகவே எல்லா அமல்களையும் செய்யப்படும். எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். சொல்லக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் சொன்ன கடமையாக ஆக்கப்பட்ட அந்த பொருளான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கிறது, ஹலாலாக எதையெல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் செய்யப்பட வேண்டும். இது எல்லாம் செய்தால்தான் உண்மையாகவே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவே இருக்கிறோம். அதன் மாற்று கருத்தே கிடையாது. இதை செய்யாமல் எல்லா மனிதர்கள் போன்று, பிற கொள்கையில் இருக்கக்கூடிய பிற மக்களை போன்று வாழக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலை போன்றே நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தால் நன்றி கெட்டவர்களாகவே இந்த உலகத்திலே இருப்போம். அப்படி நன்றி கெட்ட அடியார்களாக இல்லாமல் அல்லாஹ்வை நன்றியுள்ள செய்யக்கூடிய அந்த அடியார்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிய வேண்டும். அதே போல நாளை மறுமை நாளில் இந்த விஷயத்திற்காக வேண்டி உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரோடு, சஹாபாக்களோடு, முத்தகீன்களோடு, சுஹதாக்களோடு, நம்முடைய குடும்பத்தோடு அந்த சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.